சண்டே மெனு விலாக் பார்க்கலாமா? எனக்கு குக்கிங்லாம் கிடையாது. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை புளி வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, அது இந்த வாரம் வரைக்கும் ஒரு வாரம் வச்சு செஞ்சோம். இந்த புளியிலேருந்து இந்த விதை எடுக்கிற வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். எப்படி செய்கிறாங்களோ தெரில. நம்ம போய் ஈஸியாக தெருவுக்குள்ளே புளி வந்தாலே 5 10 குறைங்கன்னு சொல்லி வாங்கிடுறோம். ஆனால் வேலை நம்ம செஞ்சு பார்த்தா தான் தெரிஞ்சுது. இது எல்லா விதையெல்லாம் எடுத்து அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் வேலை. அந்த வேலையை ஒரு வழியாக முடிச்சுட்டு கொஞ்சம் மிஷினில் துணி போடுற வேலை இருந்துச்சு, அதையும் போட்டுட்டு காய போட்டாச்சு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி நமக்கு கிச்சனில் எந்த வேலையுமே கிடையாது. ஸோ இதை போட்டாச்சு. அப்புறம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ஸ்கூல் பேக் வந்துருச்சு. பாப்பாவுக்கு மட்டும் வந்துச்சு, பையனுக்கு வரல. சரி அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் பேக் பார்க்கறதுக்கு ஓகே சூப்பராக இருந்துச்சு. இது 410 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். கடையில் இதே மாதிரி பேக் நான் போய் கேட்கும்பொழுது 700 சொன்னாங்க. சரி ஓகே யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதை விட பெரிய வேலை என்ன அப்படின்னா, இந்த எல்லா புக்ஸுக்கும் கவர் போடுறது தான். ஒரு பிள்ளைக்கு போட்டாலே நமக்கு நாக்கு தள்ளிடும். நம்ம 2 பிள்ளைங்களுக்கு போடணும். ஒரு ஆளுக்கு 25 புக்கு நோட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி போடுறதுன்னு தெரில. ஓரளவுக்கு எல்லாமே போட்டேன். ஒரு 10 நோட்டு மட்டும் 10 ஷீட்டு, அதனால் அதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்துக்குங்க, நம்ம மெனக்கிட்டு எல்லாம் போட்டு கொடுப்போம். பேர் மட்டும் அழகாக உட்காந்து எழுதி பேக்கில் வச்சுட்டு போவாங்களாம். பையனுக்கு இன்னும் பேக் வரல. காலையில் இட்லிக்கு தலைக்கறி இருந்துச்சு, பெருநாளுக்கு வந்துருந்துச்சு இல்லையா, அந்த தலைக்கறி போட்டு உமா குழம்பு வச்சாங்க. சூப்பராக இருக்கும். இட்லி தலைக்கறி சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் நேமுக்கு கீழேயே ரிலேட்டட் வீடியோவில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்டு மதியானம் லஞ்சு செய்கிற வேலையெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, மேலே காலையிலேயும் அக்கா பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். இது சாப்பிட்டு நமக்கு என்ன வேலை, துணி துவைக்கிற வேலை முடிஞ்சுது, பிள்ளைங்களுக்கு அட்டை போடுற வேலை முடிஞ்சுது, சாப்பாடு வேலை இல்லவே இல்லை. ஸோ ரெஸ்ட்டு தான் இல்லையா. போய் படுத்துருந்தோம். பிள்ளைங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டு இருக்கும்போது தான் ஃபங்க்ஷன் போகிறது தெரிஞ்சுதா. சரின்னு ஃபங்க்ஷன் போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போனோம். இது நைட்டு தான் ஃபங்க்ஷனு. அதனால் போய் அட்டன் பண்ணிவிட்டு வந்துட்டோம். எல்லாருமே போயிருந்தோம். நான், பிள்ளைங்க, பசங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் எலாப்பா, அதுக்கப்புறம் எங்கள் நசீர் மாமா எல்லாருமே வந்திருந்தோம். போயிட்டு ஃபங்க்ஷன் நல்லபடியாக அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் காலையில் பேக் டு ரொட்டீன். அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணும், ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும், அந்த வேலை இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.